நமஸ்கார். வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, தம்பிமார்களே, வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் நிறைய பேர் நன்மை அடையணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ இன்னைக்கு சிங்கப்பூர் டெலிவரி டிரைவர்ஸை பற்றி. சிங்கப்பூருக்கு அநேகமாக நான் வேலை எடுக்கிறது இல்லை, ஏன்னா விலை கூட, ரேட்டு அதிகமாக இருக்கணுன்ட்டு. ஆனால் சில நல்ல ஆட்கள் செய்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் இது கூட கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக தான் தெரியும், ஆனால் நல்ல ஒர்க். ஓகே, ஸோ டெலிவரி டிரைவர்ஸ் சிங்கப்பூர் இ பாஸ், இதை பற்றி இன்னைக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக விளக்க சொல்லித்தரேன். பாருங்க, இந்த இ பாஸ் போகணும்னா இந்த இருக்கதே இ பாஸ் தான் கூடுதல். அதாவது ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பாஸ் தான் இ பாஸ். ஓகே, அதுவும் விஐபி, இந்த ஒயிட் காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. அப்போ இந்த விசா யாருக்கு கிடைக்குது? டெலிவரி டிரைவர். டெலிவரி டிரைவர் யாரு? சாதாரணமா இந்த நம்ம 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 ஊர்ல என்ன ஓலா, ஊபர், இதெல்லாம் டாக்ஸியா வச்சிருக்காங்க பேசஞ்சருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொருளை டெலிவர் பண்றதுக்கு டிஹெச்எல் கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், இதே மாதிரி அவங்க நடத்துறாங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு வண்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல ஒரு டிடிடிசி கம்பெனி இருக்கு. ஒரு பின்கோடு, ஒரு சிட்டியில் ஒரு பின்கோடுக்குன்னா ஒரு வண்டி அது அந்த ஊரில் கரெக்டுக்கு டெலிவரி பண்ணுறது. இதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேணும். இங்கிலீஷ் யார் பேசுவா? இந்த விசா யாருக்கு கொடுக்க முடியும்? டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும், வேற யாருக்கும் இல்லை. ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ். அதை பற்றி பார்ப்போம். ஓகே மை டியர் சகோதரர்களே, சிங்கப்பூர் நல்ல நாடு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் இதுதான் எல்லாருடைய ட்ரீம் கண்ட்ரி. ஆனால் இப்போ அங்கே சைனா, கொரியா ஆதிக்கம் வந்த பிறகு தமிழர்ஸை குறைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போ வேலை வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு. மற்றபடி பெருசா ஃபேமிலியோட வாழ்ற பாக்கியம் அங்கே கிடையாது. பேச்சலராக வாழ்ந்துட்டு வர முடியாது. கல்ஃப் மாதிரி தான். ஓகே, இதனால தான் ஷெங்கன் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி நல்ல பெனிஃபிட், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கிடைச்சனால எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்கும். சிங்கப்பூர் ஆசியன் கண்ட்ரிலாம் வருது. பட் அந்த மோகம் இன்னும் குறையல. போகலாம், நல்ல ஜாப் கிடைச்சா போகலாம். ஓகே, இ பாஸ்ங்கிறது சேஃப்டி. அதை பற்றி சொல்லுவோம். சிங்கப்பூர் விளக்கமா இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா, பார்க்கறதுக்கு ஒரு மனசு மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் போடுறது. மற்றபடி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்லாம் நீங்கள் பார்க்காதது இல்லை. ஓகே, சிங்கப்பூர் கண்ட்ரி என்னவோ ப்ரீ பிளான், வெல் டெவலப்ட் கண்ட்ரி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் சிங்கப்பூர், அதுக்கு பிறகு இப்போ துபாய் வந்துச்சு. இந்த அளவுக்கு லக்ஸரி மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகு தான் அந்த நாடு. ஓகே, ஸோ இதில் இந்த வேலையை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி டிரைவர்ஸ் நிறைய 3-4 கம்பெனிக்கு இதே டெலிவரி டிரைவர்ஸ் அவசியம். நம்ம சிங்கப்பூரில் உள்ள பார்ட்டி எடுத்து கொடுக்குறாங்க டைரெக்டாக. அவங்க எடுத்து அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அப்போ அதில் கூடுதல் குறைவு அந்த பக்கம் இருக்கும் பார்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நான் செஞ்சு கொடுக்குறேன் நல்லபடியாக. இது மொத்த ப்ராசஸே 1 மாதம்தான். அதுக்கு யாரு வேணும்? இந்த டிரைவர்ஸ் எல்லாரும். சார் நானும் டிரைவர் வரட்டுமா? இல்லை, டிகிரி ஹோல்டர்ஸ் வேணும். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும், அரியர் இல்லாமல். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த கவர்மெண்ட் பிரகாரம் அங்கே நம்ம ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் அனுப்பிச்சு அதை அட்டஸ்டேஷன் பண்ணி வாங்குறோம். அப்போ அவங்க ப்ராப்பராக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வெரிஃபை பண்ணுறாங்க த்ரூ இந்தியன் எம்பசியோட. அப்போ அது ஓகே ஆன அதுக்கும் காசு செலவு பண்ணுறோம். $200-250 செலவு பண்ணால் தான் சிங்கப்பூர் டாலர் அட்டஸ்டேஷன் வருது. அதுக்கப்புறம் ஐபிஏ போடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்மாலிட்டி. இதான் அதோட ப்ரொசீஜர். ஜாப் டெலிவரி டிரைவர்ஸ். விசா டைப் இ பாஸ். இ பாஸ் தான் அங்கே இருக்கிறது கூடுனது. 2 வருஷத்துக்கு கிடைக்கும், ரினியூவபிள். அப்போ இந்த டிரைவர்ஸ் யாரை எடுக்க போகிறோம்? டிகிரி ஹோல்டர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. வயசு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது 20 வயசுக்கு மேலே, இல்லை 22 வயசுக்கு மேலே, 20 வயசு போகும். 20-21 வயசு தான் டிகிரி முடிக்கிறாங்க. அப்போ ஒரு 22 வயசு அல்லது 23 வயசுக்கு மேலே எடுப்போம். நிச்சயமாக அவங்க வண்டி ஓட்ட பழகிருப்பாங்க. நம்ம ஊரில் கார், சொந்த காரோ இல்லை டாக்ஸியோ இல்லை ஆட்டோ கூட நல்லா அதிகமாக ஓட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க. 407 ஓட்டுவாங்க, குட்டியான ஓட்டுவாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தான் அவங்க ஓட்டணும். நான் பின்னாடி இதுக்குள்ள பிக்சரை காட்டுறேன் என்ன மாதிரி வண்டி வேணும். அப்போது படிப்பு, எனி டிகிரி, கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பேசணும். நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருவேளை அங்கேருந்து கால் பண்ணி கேட்பாங்க, பேசுவாங்க கண்டிப்பாக. அப்போ தான் ஐபி போடுவாங்க.
பேசி டாக்குமெண்ட்ஸ் வைஸ் செக் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் உங்கள் டவுட்டும் கிளியர் ஆகணும். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும், இவர் எடுத்தா வண்டி டெலிவரி பண்ணி ஒர்க் பண்ணுவார் 2 வருஷங்கிற மாதிரி. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. வயசு சொல்லியாச்சு. ப்ராசஸ் டைம் டோட்டலி 1 மந்த்தில் டிபார்ச்சருக்கு வந்துடும். ஓகே, ஃபுட்டு கொடுக்கல, அக்காமடேஷன் நம்ம சொந்த தான். சேலரி 1800 2000 சிங்கப்பூர் டாலர் ஒரு மாதத்துக்கு. இதில் கூடுதல் கிடைக்கும், ஆனால் நம்ம கம்மி தான் சொல்கிறோம். நம்ம அப்ராக்சிமேட்டாக 8 ஹவர்ஸ்க்கு பண்ணுறோம். ஏன்னா டெலிவரி கூட 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 அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் 2500 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய உழைப்பை பொறுத்தது. நான் இவ்வளோ தான் போவேன், போதும், இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொன்னால் இதான். இதில் தான் நம்ம ஃபுட்டு பார்த்துக்கணும், அக்காமடேஷன் பார்த்துக்கணும். ஃபுட்டுக்கு ஒரு 100, அக்காமடேஷனுக்கு ஒரு 100 போனால் கூட மீதி நமக்கு ஒரு 1800 2000 அப்படியே வந்துடும். அதுக்கு அங்கே ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறவங்க 2500 எடுக்காங்க. செலவெல்லாம் போனால் கூட 2300 வரைக்கும் எடுக்கிறாங்க சிங்கப்பூர் டாலர். ஒரு டாலர் இன்னைக்கு 61 ரூபா. அப்படின்னா பாருங்கள், இந்த பெர்மிட் 2 இயர்ஸ்க்கு கிடைக்கும். இதுக்கு நாங்கள் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 6 ரூபா வச்சுருக்கிறோம். இது கூடன்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் என்கொயரி பண்ணி பாருங்கள், சிங்கப்பூரில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் எந்த பெர்மிட் என்ன விலை போகுது. அப்படி தான் இதை யார் வாங்குறா, நாங்களோ யாரோ எடுக்கல. இதை எடுக்கிற கம்பெனி பெரிய அமௌண்ட் எடுக்கிறாங்க. எடுத்து தான் அந்த செலவு, உங்களுக்கு அது ஒரு செலவு ஆகுதான். இதை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. உண்மை தான், யாருமே அவங்க கை காசு போட்டு உங்களை அங்கே கொண்டு போகல, நாம் செலவு பண்ணி தான் அங்கே போகிறோம். இதில் டிக்கெட் இன்க்ளூடட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இன்க்ளூடட் தான். அதை நான் மொத்தமாக சொல்லியிருக்கேன். ஓகே, சரி நண்பர்களே, இதை பாருங்கள். என்ன மாதிரி வண்டின்னு அதை நான் காமிக்கிறேன். இது அதாவது நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இதில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்குது. இது உடனே கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து டிபெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. டிபெண்ட்னா ஒய்ஃப் வருவாங்க, குழந்தை வருவாங்க. மோஸ்ட்லி அப்படி கொண்டு போக மாட்டாங்க. சிலவங்க கொண்டு போயிட்டு அங்கே ஜாப் தேடி கொடுக்கணும், அப்படிப்பட்டவங்க கொண்டு போகலாம். அதுக்கு கொஞ்சம் அங்கே பெர்மிஷன்லாம் வாங்கணும். டிபெண்ட் போய் ஒர்க் பண்ணணும்னா ஓகே, இந்த எம்ப்ளாயரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யாராக இருந்தால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2 வருஷம் இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ படித்தவங்களுக்கு டிகிரி இருந்தால் போதும். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலான வேலை இல்லாமல் கடந்து கஷ்டப்படுவாங்க. எங்கே போகிறது, டிகிரி வச்சு எங்கே போகிறது? ஆனால் உண்மையிலே ஒரு இந்த 4 வீலர் டிரைவர் மட்டும் இந்தியா லைசன்ஸோ இல்லை கல்ஃபில் வேலை பார்த்த லைசன்ஸோ இருக்குது, ஆனால் டிகிரி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. 45 வயசுக்குள்ள யார் வேணாலும் டிகிரி அட்டஸ்டேஷன் பண்ணி ப்ராப்பராக போகலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒன்ஸ் போயாச்சுன்னா ஓரளவுக்கு வாழ்கிற நாட்டு வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாம், ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு போகலாம். டிபெண்ட் விட்டாரு அவங்களும் வேலை பார்ப்பாங்க. இதில் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். 1.5 கண்டிப்பாக 1.5 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1.5 to 1.5. அதனால தயவுசெய்து டிகிரி ஹோல்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இதை ரெஃபர் பண்ணுங்க. இது போகலாம். மேக்ஸிமம் 1 மந்த் தான். ஒரு வாரம் 10 நாளில் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் தான். அப்புறம் ஐபி போடுவாங்க. அப்புறம் வந்தால் 20-25 முடிச்சிடும். ஒரு வாரத்தில் டிக்கெட், அவ்வளோதான். அங்கே இறங்கின பிறகு உங்களை இதே மாதிரி அங்கே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அங்கே செஞ்சு பத்திரமா வேலையில் விட்டு டாக்குமெண்ட் பண்ணி தரதுலாம் அவங்க பொறுப்பு. ஓகே, அக்காமடேஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ கீழே நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். யார் யாருக்கு போகலாம், ஏதாவது போக முடியாதுங்கிற பிரச்சனை நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வேறு வேக்கன்சி நிறையா இருக்குது. சிங்கப்பூருக்கு போகணும், அதுவும் நல்ல ப்ராம்ப்டான லீகலாக ஒர்க் பெர்மிட்டில் டிகிரி ஹோல்டருக்கு மட்டும்தான். இதில் எல்லாரும் வர முடியாது. அப்படி சிங்கப்பூருக்கு வேறு ஜாப்புகள் நிறையா நாங்கள் எடுத்திருக்கோம் இப்போது. ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க, சிங்கப்பூர் ஜாப் இல்லையா, சிங்கப்பூர் ஜாப் இல்லையா. ஏன்னா செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. அங்கே யாரை நம்பி பணமும் கொடுக்க முடியாது. இறக்கி விட்டா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, புரியுதா? அதனால தான் நாங்கள் அதிகமாக எடுத்து செய்கிறதில்ல. இப்போ ஒரு நல்ல சோர்ஸ் எங்களுக்கு இருக்குது, நல்ல கிளையண்ட், நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் நம்பி அப்ளை பண்ணலாம். வேறு ஷிப்யார்டு ஒர்க் இருக்குது, பிசிஎம். அதே மாதிரி வேறு டிஇபி இருக்குது. இன்னும் நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வருது. அப்பப்போ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் இனி போஸ்ட்போன் பண்ணுவோம், யூடியூப் சேனல் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டாஃப்கள் நிறைய டீம் வந்திருக்காங்க சென்னை ஆஃபீஸில். அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாடு, கனடா தனியாக ஒருத்தர் பண்ணுறாங்க எங்கள் ஸ்டாஃப்லே, சிங்கப்பூர் தனியாக பண்ணுறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரி தனியாக பண்ணுறாங்க. என்ன உதவி வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் எங்கிட்ட ஒன்றும் வர்றதில்லை, வருத்தப்படாதீங்க. எல்லாம் காசு கேட்குறீங்களே, ஃப்ரீயாக ஒன்றும் இல்லையா? சத்தியமாக இல்லை. சும்மா பேருக்கு போடுவான், ஃப்ரீன்னு போட்டு பாஸ்போர்ட்டை வாங்கி கட்டி போட்டு வச்சுக்குவாங்க. அப்புறம் அது இல்லை, முடிஞ்சிட்டுங்க, காசு கட்டி போங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம செல்றது இல்லை. இப்போ எடுக்கிறது எல்லாமே எனக்கு நியாயமாக தான் பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு கீழே இல்லை. ஓகே, விலை கூட இருந்தாலும் சரி
எங்கள் யூரோப்பா இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் எங்களுடைய கணிப்பில் விலை கூடமாக தெரிஞ்சால் கூட ஜென்யூனான ஒர்க்கு எக்ஸ்பென்சஸ் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். யாரும் அளவுக்கு அதிகமாக யாரும் ஒன்றும் எடுக்கலை. இதிலே ஒன்றும் மிஞ்சலை. அதனால் நாங்கள் ஓப்பனாக டாக் பண்ணுறதுனால வருத்தம் ஒன்றும் பட வேண்டாம். இது உண்மை தான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூருக்கு விருப்பப்பட்டவங்க தனியாக கேளுங்க. சிங்கப்பூருக்கு வேற யாராவது பேடத்தாக இருக்குது, நாங்கள் வேற பண்ணுவோன்னு சொன்னால் நீங்கள் மெயிலில் அனுப்பினா போதும். அதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேக்கன்சி வரும்போது உடனே கூப்பிடுவாங்க. சிங்கப்பூரில் வேற ஒர்க் எடுக்கிறோம். இது ஒன்லி ஃபார் டிரைவர்ஸ், டெலிவரி டிரைவர்ஸ் ஃபார் அ லாஜிஸ்டிக் கம்பெனி. அந்த என்ன வண்டிங்கிறது நான் காமிச்சிருவேன். ஓகே. ஸோ இ பாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள். இந்த இ பாஸ் வந்து ஹை ஸ்கில்டு பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த விசா கொடுப்பாங்க. அதனால தான் இது விஐபி விசான்னு சொல்லுவாங்க. இ பாஸை விஐபி விசான்னு சொல்லுவாங்க. யாருக்கு கொடுக்காங்கிற கொஞ்சம் ஹை லெவல் பீப்புள் இந்த விசா எடுத்து சேஃப் அண்ட் செக்யூராக ஃபேமிலியை வாழ்கிற ஒரு கொடுப்புற இதில் தான் உண்டு. ஓகே. டிகிரி அட்டஸ்டேஷன் பண்ணுறதை பற்றி கீழே சொல்லியிருக்கேன். நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது எல்லா பெர்மிட்டுக்கு இல்லை, இந்த டிகிரி ஹோல்டருக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது விஐபி இ பாஸ். இதனால 6 லட்ச ரூபா செலவு பண்ணி போகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஒன்ஸ் போயாச்சுன்னா ஒரு 5-6 மாதம் சம்பளம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சரி. வண்டிகள் இது வந்து நிஞ்சா, இவங்களும் வந்து டெலிவரி குரூப் தான். நம்ம ஊரில் ஆர்எம்எக்ஸ், ஃபெடெக்ஸ், ப்ளூ டாட், டிடிடிசி, அதே மாதிரி இவங்க நிஞ்சா. இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ நான் வந்து நிஞ்சாவுக்கு இந்த கம்பெனிக்கா சார் போகிறேன் அப்படி இல்லை. ஓகே. ஸோ அது நமக்கும் சொல்ல மாட்டாங்க. அங்கே போய் தெரியும். போகிறதுக்கு முன்னாடி அவங்க விசா அப்ளை பண்ணிலாம் வருதில்ல, எல்லாம் சொல்லிடுவாங்க அவங்களே. சிங்கப்பூர்காரங்க உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசும்போது சொல்லிடுவாங்க. ஓகே. இதெல்லாம் அங்குள்ள வண்டிகள் தான். அது கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கும், பேசஞ்சர் வெஹிக்கிளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்தியாவில் எனக்கு சுமாராக தான் தெரியும்னா நம்ம இந்த விசாலாம் அப்ளை பண்ணி ஏறி போகிறதுக்குள்ள ஒரு ட்ரைனிங் நல்ல அழகு போல் போயிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்து கொஞ்சம் ஓட்டி பழகிட்டிங்கன்னா அழகு கூட போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சிங்கப்பூர் வேக்கன்சியை 4 வீலர் லைசன்ஸ் இருக்க யார் வேணாலும் டிகிரி ஹோல்டருக்கு சொல்லுங்கள். இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.